ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். பார்த்திங்கன்னா பஸ் வருது. இதோட எத்தனாவது பஸ்ஸு பரவாயில்லைங்க, கோடநாடுக்கு நிறைய பஸ் இருக்குது போல். ஓகே, இந்த அழகான வியூவிலேருந்து கிளம்புறோம். போன விலாக் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபோன் கேமராவோட ஆக்ஷன் கேமராவோட கிளாரிட்டி. ஃபோன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டாக எல்லா கேமராவும் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் குறை சொல்ல முடியாது. அந்த இது செம ஹெச்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த தீனா மியூசிக் பிஜிஎம், சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், அந்த பிஜிஎம் ஆட் பண்ணியிருப்பேன் கிளைமேக்ஸில், விலாகோட எண்டில். போன விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்க, இந்த மரம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னே எப்படி மாறுது பார்த்திங்களா லேண்ட்ஸ்கேப்பு. அதுவும் அந்த ரோஸ் கலர் வித் க்ரீன் செடி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா அந்த ஐடியா வந்து அங்கே பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே மலை ஏறும் போது அப்படியே அந்த மரங்கள்லாம் அப்படியே ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது. அங்கே கீழே ஆளுகள் நிற்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் ஆளுகளா என்னென்னு கொஞ்சம் ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. மரம் இருக்கிற சவுண்டெலாம் கேட்டுச்சுங்க. நான் ஆல்ரெடி போன விலாகில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்புறம் அதே மாதிரி தான் ரைட் சைடில், பட் ஆனால் மேடு ஏறனால தெரில நமக்கு. இது லெஃப்ட் சைடில் பள்ளத்தாக்குங்கிறனால நல்லா தெரியுது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அந்த கேட்டு பாருங்கள், எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது. அங்கே பாருங்கள், அந்த செடியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட ஹைட்டாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். நல்லா பக்கத்தில் யானைன்னா கூட ஒன்றுமே தெரியாத மாதிரி அந்தளவுக்கு. அங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ. சேம் அதே தான் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்களா, டக்குன்னு அப்படியே லேண்ட்ஸ்கேப் மாறுது. இங்கே பாருங்க, நானும் இது செக்கிங்னு நினச்சேன். டக்குன்னு பார்க்கும்போது அப்படியே வெட்ட வழியாக வருது. திரும்ப அந்த காடு. நானும் கோடநாடு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். வியூ பாயிண்ட்டு பார்த்தா இன்னும் போகுது. எனக்கு தெரிஞ்ச இன்னும் 2-3 கிலோமீட்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பராக இருக்குது வியூ. பார்த்திங்கன்னா கோடநாடு வியூ பாயிண்ட் வந்தாச்சு. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா கோடநாடு வியூ. அங்கே வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. சரி, இங்கே ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாமே இந்த கடையில் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி இங்கே நிப்பாட்டிட்டேன். க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை, கம்மியாக தான். பாருங்க, மேகமூட்டத்தில் எப்படி போயிட்டுருக்கு. பாருங்க, மேகமூட்டம் கலைஞ்சோன்னே அந்த மலையோட நுனி தெரியுது. ஜஸ்ட் இங்கே தான் இருக்குங்க கோடநாடு வியூ பாயிண்ட்டு. அங்கே சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரில, நான் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மலைக்கு அந்த பக்கத்து சின்ன ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் மறந்துருச்சு. நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படியே வீடியோவில். பாருங்க, இந்த ஊரும் சூப்பராக அப்படியே அமைதியாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படியே. இங்கே பாருங்கள், ஹாய். பார்த்தீங்களா, நம்மள்ட்ட வந்து ஒட்டிக்குது. இதுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடுவோம். அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டேன். அப்படியே நானும் 1-2 பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கிறேன். அந்த வின்னர் படத்தில் காமெடி வர மாதிரி. பிஸ்கட் தீந்து போச்சுன்னா தம்பி என்னண்ணே ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க? ஒத்த கண்ணுக்கு இருக்குங்க. ஆனால் ஒரு கண்ணை அப்படியே சின்னதாக மூடி இருக்கு. பார்த்தீங்கன்னா அது அங்கே சாப்பிட்டுருக்கு. நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நாய் இருக்கும். இல்ல, நீ இருப்ப. ஐஸ்கிரீம் இருந்தால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கலாம். சரி, பிஸ்கட் இருந்ததுனால பிஸ்கட்.
ஒரு பிளாக் டீ ஒன்று சொல்லியிருக்கேன், நான் காட்டுறேன் தான். டெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாதாங்க நல்லா தானே. சில சீசன்லாம் வந்தீங்கன்னா அப்படியே மேகம் அப்படியே நின்றுட்டே இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் ஒருக்கா கூட நேரில் பார்த்ததில்ல. சப்போஸ் இன்றைக்கி இது மேகமூட்டம் வருமா அப்படின்னு பார்த்தா மேகமூட்டம் பாதைன்னா அந்த பக்கத்து ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டுருக்கு. ரெடிங்க, கோயம்புத்தூர். அதனால நீங்கள் தனியாக சுற்றுறது தான் நல்லா பாருங்கள். பிளாக் டீ வாங்கியாச்சு. உனக்கு அவ்வளோதான் பிஸ்கட்டு. செம்மையாக இருக்குங்க பிளாக் டீ, வேறு லெவலில் இருக்குது. அருமையான வியூ பாயிண்டில் பிளாக் டீ. என்ன கண்ணாடி கிளாஸாக இருந்தால் பிளாக் டீயோட கலரு பக்கம் தெரிஞ்சிருக்கும். பாருங்க, செம்மையாக இருக்குது. சிட்டுக்குருவி கூட்டம் அந்த மரத்துக்கிட்ட ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, மைனா, சிட்டுக்குருவி. சரஸ்வதி டீ ஸ்டால். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் டீ சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையுமே. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா பிளாக் டீ குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல இந்த வியூ பாயிண்ட்டு, அதுவும் பாருங்கள், அப்படியே அந்த இடத்துல போர்வை போத்தின மாதிரி மேகம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும். இங்கேருந்தே தெரியுதுங்க அந்த கோடநாடு வியூ. சரி, நம்ம எதுக்கு போகலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி காட்டிடும், வந்தாச்சு, இவ்வளோதான். மேபி போனால் ஒரு 40 ரூபா இருக்கும். 2 வீலருக்கு ஒரு 15 இல்லை 20, இல்லை அதே மாதிரி அடல்ட்டுக்கு ஒரு 20 கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இருந்தாலும் ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வந்துடுவோம். அதுக்காக தான். பாருங்கள், இதான் செக் போஸ்ட்டு வந்தாச்சு. அடல்ட்ஸ் 40, 2 வீலருக்கு 20. அவ்வளோதாங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா வண்டிக்கு 20, ஒரு ஆளுக்கு 40, மொத்தம் 60 ரூபா ஆச்சு. 110 ரூபா கொடுத்தேன், பேலன்ஸ் 40 ரூபா கொடுத்துட்டாங்க. அங்கே பாருங்க வியூ, மேகமூட்டம் வந்தால் சூப்பராக இருக்குங்க. பட் ஆனால் வருமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் காற்று இந்த இடத்துல வந்தோன்னா காற்று கொஞ்சம் ஸ்பீடாக அடிக்குதுங்க. ஏன்னா நான் அங்கே நின்னப்போ மைல்டாக தான் இருந்துச்சு காற்று. இது கொஞ்சம் இந்த இடம் இறக்கங்கிறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஓகே, வண்டி இங்கேயே பார்க் பண்ணிடுவோம். இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா பைக் அங்கே பார்க் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இவ்வளோ தான். உள்ள என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 ரூபா. எல்லாத்துக்கும் காமனாக இல்லை கிட்ஸுக்கு தனியாக என்னன்னு தெரியல. அந்த இதில் பார்த்துருப்பீங்க, நான் சரியாக கவனிக்கல. ஒரு ஆளுக்கு 40 ரூபா. அப்புறம் பைக் பார்க்கிங் 20 ரூபா. ஜஸ்ட் அந்த இதுலேருந்து இது வரைக்கும் 20 ரூபா. பாருங்க, சிம்பிளாக தான் இருக்குது. மேகமூட்டம் இருந்தால் தான் மாசு, இல்லைன்னா மாசு இல்லை, இந்த மாசு தான். எனக்கு அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கடைசி டைம். ஆனால் அது இந்த சைடு இருக்குது. இருங்க, உங்களுக்கு இது மேலே ஏறி நின்று காட்டுறேன். குளிர், வெயில் அடிக்குது, ஆனால் குளிர் தாங்க முடியலங்க. இது வேறு நீகாடு வேறு. நீகாடெலாம் போட்டு நடக்கிறதுக்கெலாம் ஒரு மிலிட்ரி ப்ராக்டிஸ், பயங்கரமாக ப்ராக்டிஸ் வேணும். வாயே வளருது. இந்த ஊர் தான் சொன்னேன். இந்த ஊருக்கு பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஊர் ஃபுல்லாக நாட்டுப்புற கலைஞர் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஊரா இல்லை இன்னும் அப்படி ஒரு வழி போகுது, அந்த பக்கத்தான் என்னன்னு தெரியல எனக்கு. ஃபுல்லாக நாடகம் போடுவாங்க, அந்த மாதிரி நான் வீடியோவில் பார்த்துருக்கேன்.
கோடநாடு வியூவிலேருந்து பார்த்தா ஊர் தெரியும்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரால் உள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் அமைதியாக இருக்குது. ஐயோ, தெரியுதுங்களா? அந்த இடத்துல ஏதோ க்ரீன் கலர் தெரியுது, அது என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது. காற்றடிக்குதுங்களா? ஜஸ்ட்டு அந்த டீ குடித்தோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து ஒரு 600 மீட்ரு கூட இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக சூரியன் மறைய போகுது. அதாவது இந்த இடம் மறைச்சிடும். அங்கே பார்த்தீங்களா, அந்த இடம் மறைச்சிடும். சூரியன் கண்ணுக்கு அடிக்குது, ஆனால் காற்றடிக்குது, குளிருது. என் போய் ஆனதை பார்த்து உங்களுக்கு தெரியுமா? அருமை. ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஏன்னா வந்து கீழே பிளெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மழை விழுகுதுங்களா, மழை வரனால இங்கேயும் மழை விழுகுன்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் மழை இல்லை. அதனால் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த லாஸ்ட் ஆனால் வெயில் போயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கெல்லாம் நக்கீல் நல்லாயிடுச்சு. வெயில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கேருந்தே பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். சன்னா சூரியனை சொன்னேங்க. சூப்பராக இருக்குது. அதான் செய்வேன், அதுவே காற்றுக்கு செட் ஆகிக்குது. இருங்க, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான் இங்கே கிளம்புறதான். அடுத்து மணி எத்தனை ஆச்சு? மணி 4:10ங்க. பார்ப்போம். அடுத்து ஏதோ ஒரு இடத்துக்கு போக முடிஞ்சால் போவோம். அப்படி இல்லாட்டி நேராக கோயம்புத்தூர் தான். ஓகே, பார்த்துட்டே வாங்க. ஓகே, கோடநாடு வியூ பாயிண்ட் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக அப்படியே வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த விலாகே போதும் அப்படின்னு. சன் அடிக்குங்க, கரெக்டாக இருக்கு. பாருங்க, அவ்வளோதான். அந்த மேலே போய் ஒன்றும் பெருசாக தெரியாது. அதுக்கு இந்த இடமும் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் வெயில் இருக்கும் போது வந்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா எதிர் வெயில் இருக்கும் போது, மூஞ்சிக்கு வெயில் அடிக்கும் போது பேக்ரவுண்ட் ஃபோட்டோ பக்காவாக இருக்கும், நம்மளும் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் வெயில் போயிடுச்சுன்னா கஷ்டம், ஃபோட்டோ டல்லாக இருக்கும். ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். ஃபோட்டோவில் காட்டுறேன், பாட்டே வாங்க. மணி 4:22 ஆச்சு. பாருங்கள், கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு நிற்கிது. பஸ் இப்போ தான் வந்துச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தீங்கன்னா 4:30க்கு போகிற மாதிரி இருக்கும். தெரியல எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க. 4:22 ஆச்சு கரெக்டாக. வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும். 4:15 அப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, காற்று எப்படி அடிக்குது. ஓகே, அப்படியே கிளம்பலாம். அப்படியே பாட்டே வாங்க. பப்பி இங்கே வந்து பப்பி ஓடிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா பஸ் இன்னுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. நானும் பஸ்ஸு கிளம்பிடுமோ அப்படின்னு நினச்சேன். பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் டைம் நோட் பண்ணிக்கோங்க. 4:22ன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பேருன்னு. எல்லாமே லேடிஸ் தான் ஜாஸ்தி. மேபி காரில் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலி நிறையா, ஒரு 2 ஃபேமிலியா 3 ஃபேமிலியா, இல்லை எல்லாம் ஒரே ஆளாக என்னன்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். கூட்டம் இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அறுவடைங்கிற பாருங்க. அவங்க எவ்வளோ டீ அறுவடை தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஆர்ட் சிம்பிள் கொடுத்துருவோம். எல்லாம் கை காமிச்சு அப்படி கை வைப்போம். நம்ம மாதிரி அந்த வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு ஆர்ட், அவ்வளோதான். ஓகே, இந்த விலாக் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் விலாகில் பார்ப்போம். பார்ட் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு. Until I found you, oh, I'm not gonna let you go. Oh,
I'm gonna hold you close. It's hard, cause it took 5 years until I found you. We're just getting started, baby. I can't control myself lately. Oh, but you know that, yeah, you know that, yeah, you know that, yeah, you know it. We're just getting started, baby. I'm not going anywhere cause I feel best right next to you. Move next to me and show me all the things you wanna do. Oh, I can't wait to try them all. Going around the world in our fancy cars. Look at all the stars, I can't believe this is true. It took 5 whole years to find you. We're just getting started.